சென்னையில் இளம்பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சென்னை கேட்வே பாருக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துணை ஆணையர் மணிகண்டன் மேற்பார்வையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக சென்னை கேட்வே பார் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இந்த பார் தாவேகாவைச் சேர்ந்த பாலாஜிக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தாவேகா சார்பில் பாலாஜி விருப்ப மனு அளித்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண்ணை கார் ஏற்றி கொன்றதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் யான்சி தனது தோழியான 17 வயது சிறுமி மற்றும் அவரது நண்பர்களுடன் கோயம்பேட்டில் தனியார் பாருக்கு சென்றார். அங்கு நடனமாடிய போது மற்றொரு தரப்பினருடன் பிரச்சனை ஏற்பட்டது. பின்னர் யான்சியும் சிறுமியும் கோயம்பேடு பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்கனவே பிரச்சனை செய்தவர்கள் காரில் வந்து மோதினர். இதில் யான்சி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த சிறுமி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து காரை மோதி கொலை செய்ததாக பாலகுரு, ஜோஷ்வா, கிஷோர்குமார் ஆகியோரை சிஎம்பிடி காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. தனது மகள் மரணத்திற்கு முதல்வர் நீதி பெற்றுத்தர வேண்டும் என யான்சியின் தாய் மேரி ஸ்டெல்லா கோரிக்கை விடுத்துள்ளார்.